இந்த அம்மாவோட பையனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா மருமக கூட சேர்ந்து இந்த அம்மா சமையல் பண்ணிக்க இருக்கும்போது அம்மா சொல்றாங்க உப்பு எடுமான்னு. அப்ப அந்த பொண்ணு உப்பு கொண்டு கொடுக்கும்போது அம்மா சொல்றாங்க உப்பு எடுக்க சொன்னா என்னமா சர்க்கரை எடுத்திருக்க, உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இத பார்த்து இந்த பொண்ணு உப்பு தானே நான் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அடுத்த நாளாவது கணவனும் மனைவியும் வீட்டுக்குள்ள வரும்போது இந்த பக்கமா அந்த அம்மா தனியா பேசிக்க இருக்காங்க. இத பார்த்த மனைவி சொல்றா என்ன உங்க அம்மா தனியா பேசுறாங்கன்னு. அப்ப பையன் சொல்றான் இதுக்கு முன்னாடி எங்க அம்மா டீச்சரா இருந்தனாலதான் பசங்களுக்கு பாடம் நடத்துற மாதிரி இப்படி பேசிக்க இருக்காங்கன்னு சொல்றான். இப்படியே சில மாதங்கள் கழிச்சு இந்த பையனோட மனைவி பிரெக்னன்ட் ஆயிரா. அதனால இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லலாம்னு சொல்லி வரும்போது அம்மாவை யாரோ கயிறுல கட்டி வச்சிருக்காங்க. இத பார்த்த பையன் சொல்றான் உன்னை யாருமா கயிறுல கட்டினதுன்னு. அப்ப மனைவி வந்து சொல்றா நான் தான் உங்களை கயிறுல கட்டினேன், சமையல் வேலை பாத்துக்க இருக்கும்போது வீட்டுல இருந்து வெளியில ஓடிடுறாங்க, இதுக்கு மேல இவங்களை என்னால பாத்துக்க முடியாது, ஏதாவது ஒரு அனாதை இல்லத்துல கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லும் போது இதை கேட்ட அந்த பையன் அது எங்க அம்மாடி, அவங்களை கொண்டு போய் அனாதை இல்லத்துல விட சொல்றேன்னு சொல்லிட்டு மனைவியை திட்டிட்டு அம்மாக்கு சாப்பாடு ஊட்டி விடுறான். அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது வீட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு மனைவி வரும்போது இந்த அம்மா அந்த பொண்ணை பயமுறுத்தி ஒரு குழந்தை மாதிரி பண்ணிக்க இருக்காங்க. இப்படி சில நிமிடங்கள் கழிச்சு வீட்டுக்குள்ள மனைவி கத்துற சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லிட்டு கணவன் போய் பார்த்தா மனைவிக்கு பிரசவ வலி வந்துருது. இத பார்த்து இந்த அம்மா கை தட்டி சிரிச்சுக்கிட்டு இந்த எண்ணெயை ஊத்துனாண்டா அவ கீழே விழுந்துட்டான்னு சொல்லும் போது இதை கேட்ட அந்த பையன் இதுக்கு மேல அம்மா வீட்டுல வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அம்மாவை அனாதை இல்லத்துக்கு கூட்டிட்டு போறான். அப்போ இதை பார்த்து அங்க இருந்த ஒரு ஆள் சொல்றாரு எதுக்காகப்பா அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்தேன்னு. அப்போ பையனும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இதுக்கு மேல அம்மாவை வீட்டுல வைக்க முடியாதுன்னு சொல்லும் போது அந்த பையன் சொல்றான் இதை உங்க அம்மா நினைச்சிருந்தா இப்படி நீ வளர்ந்து வந்திருக்க மாட்ட, நீயே ஒரு அனாதை தாண்டா, உன்னை உங்க அம்மா தாண்டா தத்தெடுத்து வளர்த்தாங்க, அவங்களே இங்க கொண்டு விட முடிவு பண்ணிட்டியடான்னு சொல்லும் போது இதை கேட்ட அந்த பையன் கண்ணீர் விட்டு அழுது அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கிறான்.